السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بفضل بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك. قال نبينا صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஸலாத்தும் ஸலாமும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். மங்களம்பேட்டை மேலவீதி மஸ்ஜிதே-நூர் ஜாமியா மஸ்ஜித் விருதாச்சலம் வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சியினுடைய விழா தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட மற்ற பள்ளிகளுடைய நிர்வாக பெருமக்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய கண்ணியமான தலைவர் ஹசரத் அவர்களே, உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான நிகழ்வை மனம் குளிர காது குளிர கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நிகழ்ச்சி துவங்கியதிலிருந்து 4-5 முறை சலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 4-5 முறை சலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறைதான் சத்தமாக பதில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அதுல முதல்ல சலாம் சொன்னால் பதில் சொல்வது. சலாம் சொன்னால் பதில் சொல்வது. பொதுவாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சலாம் சொல்வது சுன்னத். நாங்க வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றி விட்டேன். நீங்க பதில் சொல்வது வாஜிப். பதில் சொல்லலனா குற்றவாளி. வித்ரை தொழவில்லை என்றால், ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை நீங்கள் தொழவில்லை என்றால் எப்படி குற்றமாகுமோ அதுபோல் சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்றால் குற்றவாளி என்பதை இந்த தருணத்தில் நிறைவேற்றிக் கொண்டு நினைவுபடுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட குற்றங்களை வருங்காலத்தில் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து புரிவானாக. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று சலாம் சொன்னா பதில் சொல்வது, ஒரு ஹதீஸை சொல்லிட்டு பாதியில முடிக்க கூடாது. 2வது நோயுற்றால் நலம் விசாரிப்பது, தும்மினால் பதில் சொல்வது. ஒருத்தர் விருந்துக்கு கூட்டா விருந்தினுடைய அழைப்பை ஏற்பது. ஜனாசாவாயிருச்சு, வீட்டில இருந்து தூக்கிட்டாங்க, கிளம்பி வர்றது, ஜனாசாவில் கலந்து கொள்வது. இந்த 5 விஷயங்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற இந்த ஹதீஸை இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டு, கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான சிறப்புகளை இயற்கையிலேயே தந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில்
வேறு யாருக்கும் தராமல் இயற்கையிலேயே தந்திருக்கிறார். பெருமானார் அவர்கள் நடந்தால் இருந்தால் நிழல் விழாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியில் ஈ அமராது, ஈக்கள் அமராது. நம்ம என்னதான் இருந்தாலும் சரி ஈ உட்காரும். நபியினுடைய திருமேனியில் ஈ அமராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளில் எவ்வளவு அசதியான சூழல் இருந்தாலும் கொட்டாவி வராது. நம்ம தொழுகையில் இருந்தாலும் கொட்டாவியை விட மாட்டோம். தொழுகையில் இருந்தாலும் கொட்டாவி நம்ம விட்டு போறதில்லை. தொழுகையில் இருந்தாலும் கொட்டாவி வரும். ஆனால் நபிக்கு கொட்டாவி வருவதில்லை. ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் பிறந்தார்கள். நபியினுடைய கண்கள் உறங்கும், உள்ளம் உறங்காது. நபியினுடைய கண்கள் தூங்கும், உள்ளம் உறங்காது. அல்லாஹ் தந்த ஏராளமான சிறப்புகள் ஒன்று இது போன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் உளு முறியாது. நாம தூங்கிட்டா உளு முறிஞ்சிடும். தன்னிலை மறந்து தூங்கினால் திரும்ப ஒலு செஞ்சுட்டு தான் தொழணும், திரும்ப ஒலு செஞ்சுட்டு தான் குர்ஆனை கையில எடுக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் ஒலு முறியாது. நபி அவர்கள் நாம் எப்படி முன்பகுதியை பார்க்கிறோமோ, முன்னால் எப்படி தெளிவா பார்க்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே பார்ப்பாங்க. தொழுகைக்கு பின்னால் சப்பை சரி செய்து கொள்ளுங்கள். முன்னை பார்ப்பதை போன்று நீங்கள் முன்னால் பார்ப்பதை போன்று நான் உங்களை பின்னால் பார்க்கிறேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஏராளமான சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் தந்திருக்கிறார் என்பதை ஹதீஸ்களின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக பார்க்கிறோம். நபியை சாதாரணமா யாரும் பேசி உறவு சொல்லி முறை அழைச்சிட முடியாது. நம்ம என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, அத்தா பிள்ளைய அத்தான்னு தான் கூப்பிடும், அரசன்னு கூப்பிடாது. எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, பிள்ளை தாப்பனை அரசன் என்று அழைக்காது, அரசு என்று அழைக்காது, தாய் என்று தான் அழைக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறவு முறை சொல்லி யாரும் அழைக்க முடியாது, நட்பு முறை சொல்லி யாரும் அழைக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களில் ஒருவரை ஒருவர் அழைப்பதை போன்று நபியை நீங்கள் அழைக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறார், லா தஜ்அலு துஆ ar-ரசூலி கதுஆஇ பாதிக்கும் பாதா. பெருமானாருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாமனார். ஒரு நாள் வாழ்க்கையில என் மருமகன் சொல்லியிருப்பாங்களா? யா ரசூலல்லாஹ் அப்படிதான் சொல்லுவாங்க. நபிக்கு இத்தனை மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். வெளியில் பேசுவார்கள் என்னுடைய கணவர், ஆனால் என்னுடைய கணவரே முகம்மது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த மனைவியும் சொன்னதில்லை யா ரசூலல்லாஹ் இந்த வார்த்தையை தவிர. நபியினுடைய மனைவிமார்கள், நபியினுடைய நட்பு வட்டாரங்கள், நபியினுடைய தோழர்கள், நபியினுடைய உறவுகள் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி மட்டுமல்ல, உறவு முறை சொல்லி கூட அழைக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுட்டி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆனி பில் மனாமி ஃபக்கத் ரஆனி. யார் என்னை கனவிலே கண்டார்களோ, நான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நமக்கு கனவிலே காட்டப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நான் தான். ஃபக்கத் ரஆனி, திட்டமாக அவர் என்னைத்தான் கனவில் கண்டார். ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி லா யதமஸ்ஸலு பி சூரத்தி. நிச்சயமாக ஷைத்தான் எனது உருவில் வரமாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கனவில என்னெல்லாமோ பார்க்கிறோம், ஆனால் நபியை யார் கண்டார்களோ அது நபியைத்தான் கண்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய மனைவி, நாம இறந்துட்டோம். ஒரு 25 வயசுல ஒருத்தர் இறக்கிறார், 20 வயசுல இறக்கிறார், கல்யாணம் முடிச்ச உடனே இறக்கிறார், ஒரு 10 வருஷத்துல இறக்கிறார். இறந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு நீண்ட காலம் வாழ்க்கை பாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த பெண்ணை வேறு ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுப்போம். புள்ள வாழணும், நம்ம பொண்ணு வாழ வேண்டும், நம்முடைய சகோதரி வாழ வேண்டும், வாழா வெட்டியாக இருக்கக்கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் நபியுடைய வஃபாத்திற்கு பின்னால் யாரையும் திருமணம் செய்ய முடியாது, யாரையும் திருமணம் முடிக்க முடியாது. உயிரோடு இருக்கின்ற நபரை
அவருடைய மனைவி எப்படி திருமணம் முடிக்க முடியும்? அன்பானவர்களே, இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே ஹயாத்தாக இருக்கிறார்கள். ஹயாத்தாக இருக்கின்ற ஒருவருடைய மனைவியை வேறு ஒருவர் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? அன்பானவர்களே, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற தனிப்பட்ட முறையில் சிறப்புகளை யாருக்கும் கிடையாது, முந்தைய நபிமார்களுக்கு கூட கிடையாது. தனிப்பட்ட முறையில் நிறைய சிறப்புகளை தந்திருக்கிறார். தொழுகையில கூட்டா யாரும் திரும்பி பார்க்க முடியாது. தொழுகையில சலாம் சொன்னா பதில் சொல்லணுமா? கிடையாது. தொழுகையில கூட்டா திரும்பி பார்க்கணுமா? கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் அவர் உடனே திரும்பி வர வேண்டும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர் தொழுதுட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் தொழுதுகிட்டு இருக்க மேல தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் முடிச்சுட்டு பெருமானாட்ட போனார். யா ரசூலல்லாஹ், அழைத்தீர்களான்னு கேட்டார். ஆமா, அப்பவே கூப்பிட்டேனே, யார் வரல? அப்பவே அழைத்தேனே, யார் வரவில்லை? ஏன் வரவில்லை? சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுது கொண்டிருந்தேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஜீபூ லிரப்பிக்கும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் உங்களுக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லவில்லையா? கூட்டம் வந்திருக்கிறதா? அன்பானவர்களே, இந்த ஆயத்தினுடைய பின்னணியில், இந்த நிகழ்வுடைய பின்னணியில் ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சட்டம் சொல்கிறார்கள். பெருமானார் ஒருவரை அழைத்தால் தொழுது கொண்டிருந்தாலும் வர வேண்டும். நபி அவர்கள் என்ன சொன்னாலும், எங்கே போக சொன்னாலும் போய்விட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து தொழுகையை எங்க விட்டாரோ, ருக்கூல விட்டார் ருக்கூல, சஜிதாவில் இருந்தால் சஜிதாவில் இருந்து தொழுகையை தொடரலாம், தொழுகை முடியாது சட்டம் சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான தனிப்பட்ட செல்வாக்கை, சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் நிறைய சொல்றான் குர்ஆன்ல. வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய கீர்த்தியை, உங்களுடைய புகழை, உங்களுடைய அந்தஸ்தை, மகத்துவத்தை நாம் உயர்த்துவோம். நாம் உயர்த்துவோம். எப்போ? அன்னைக்கு உயர்த்தி முடிச்சிட்டானா? இல்லை, இப்போதும் உயர்த்தி கொண்டிருக்கிறான். கியாமத் வரை நபியினுடைய புகழ் இந்த மண்ணில் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலாவுடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் புகழ்ந்தாங்க நபியே? யாரெல்லாம் புகழ்ந்தார்கள்? வைந்தக லஅலா குலுகின் அலீம், அல்லாஹ் புகழ்ந்தார். நபியே நாயகமே, மகத்தான நற்குணத்தில் இருக்கிறேன். சாதாரண நற்குணம் அல்ல. ஒருத்தர் இருக்கிறாரு, கொஞ்சம் நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன், அவர் சிறந்தவர், நல்ல குணம் படைத்தவர், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப சாந்த குணமுடையவர், இருந்தால் அவரை போன்று மென்மையானவராக இருக்க வேண்டும். அவ்வளவு நம்ம உலகத்தில் ஒருத்தரும் புகழ்ந்த மனிதர்கள் ஒருவரை புகழ்கின்ற நிகழ்வு. ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானாரை புகழ்கிறார். நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட நற்குணம்? எப்படிப்பட்ட நற்குணம்? அன்பானவர்களே, உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வும் புகழ்ந்தார், ரசூலை சஹாபாக்களும் புகழ்ந்தார்கள். சஹாபாக்கள் எப்படிலாம் புகழ்ந்தாங்க? ஹதீஸ்களில் பார்க்கிறோம், மௌலித் ஷரீஃப்ல படிக்கிறோம், கவிதைகளில் கேட்கிறோம், பயானில் கேட்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள். அறிஞர் பெர்னார்ட் ஷா புகழ்ந்தார், சாக்ரடீஸ் புகழ்ந்தார். அன்பானவர்களே, தி மைக்கேல் ஹார்ட் புகழ்ந்தார். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரும் புகழ்ந்தார்கள் நபியை. இந்தியாவிலே காந்தி புகழ்ந்தார், இந்தியாவிலே அறிஞர் அண்ணா புகழ்ந்தார், இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பெரியார் புகழ்ந்தார், கலைஞர் புகழ்ந்தார். நபியை புகழாத வாயில்லை. நபியை புகழாத மனிதர்கள் இல்லை உலகத்தில். சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் புகழ்ந்தார். நபியை நாயகமே, நீங்கள் எல்லா விதமான நற்குணத்தின் மீதும் இருக்கிறேன். நற்குணம்னா என்ன? நற்குணத்தினுடைய உள்ரங்கம்னா என்ன?
எல்லா என்னென்ன நற்குணம் நல்ல குணங்கள் இருக்கிறதோ அத்தனை சேர்ந்த நற்குணம். மகத்தான நற்குணம்னா என்ன? ஒருவரிடத்திலே அமைதி இருக்கும், ஒருவரிடத்திலே சகிப்புத்தன்மை இருக்கும், ஒருவரிடத்திலே சாந்த தன்மை இருக்கும், ஒருவரிடத்திலே மன்னிப்பு தன்மை இருக்கும், கொடுக்கும் தன்மை இருக்கும், வழங்கும் தன்மை இருக்கும், கண்டிக்கும் பக்குவம் இருக்கும். இப்படி எல்லாம் ஒருங்கே பெற்றவர் தான் நற்குணம். எல்லா தன்மைகளும் இதற்கு உள்ளால் வைத்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்னென்ன நற்குணம் எல்லாம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா நற்குணமும் இருந்துச்சு, எல்லா விதமான நற்குணங்களும் இருந்தது. எல்லா விதமான நற்குணங்களில் ஒரே ஒரு விஷயத்தை இன்றைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு நற்குணம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான் நடைபெறும். 8 மணி வரைக்கும் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு இன்ஷா அல்லாஹ் உது செய்துவிட்டு அதன் பிறகு 8:10க்கு இன்ஷா அல்லாஹ் ஜமாத் தொழுகை நடைபெறும். அதன் பிறகு அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உணவு வழங்கப்படும் என்பதை தெரிவிக்கப்படுகிறது. முதலிலே தாய்மார்கள் போகும்போது கொடுத்து விடுவோம். அதன் பிறகு ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஏராளமான நற்குணங்களில் பணிவு என்ற ஒரு நற்குணத்தை மாத்திரம் ஒரு சின்ன செய்தியாக எடுத்துக்கொள்வோம். பெருமானார் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள். சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர், உலகத்தில் யாருக்கும் தராத சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ்வே தந்திருக்கிறான். எந்த நபிமார்களுக்கும் தராத சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். வஹீனுடைய எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ தரப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா உயர்ந்த நிலையிலும் இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். அடிக்கடி துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள்? வஃபி ஐனி சகீரா வஃபி அயுனின் நாஸ் கபீரா. அல்லாஹும்ம ஜஅல் ஃபி ஐனி சகீரா வஃபி அயுனின் நாஸ் கபீரா.
ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில் என்னை சிறியவனாக காட்டு. நான் என்னை பார்த்தா சிறியவனா தெரியும். நான் என் நபிமார்களுக்கு தலைவர், நாளைக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலே யாருக்கும் தராத சிறப்புகள் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் என்னிடத்திலே குடிகொண்டு விடக்கூடாது. என்ன நான் இப்படி பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, நான் என்னை பார்த்தால் ஃபபி ஐனி ஸகீரா, சிறியவனாக காட்டு. என்ன நான் பார்த்தா சின்னவனா தெரியும். ஃபபி ஐனின் நாஸ் கபீரா, மக்களுடைய உள்ளத்தில், மக்களுடைய மாற்றார்களுடைய எண்ணங்களில், உள்ளங்களில் அவர்கள் என்னை நோக்கினால், அவர்கள் என்னை பார்த்தால் அவர்களிடத்திலே பெரியவனாக காட்டு. நான் என்கிட்ட சின்னதா தெரியணும். நான் யார் தெரியுமா? எனக்கு என்ன பவர் தெரியுமா? என் முன்னாடி பேசுறதுக்கே ஒரு ஆற்றல் வேணும் தெரியுமா? என் வீட்டில் எல்லாம் கையில பேசுறேன், என் முன்னாடி அந்த மாதிரி கிபிரியத்தெல்லாம் எனக்கு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பே ரஹ்மானே, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அஅயுனின் நாஸி கபீரா. பிறர்களுடைய பார்வையில், பிறர்களுக்கு மத்தியில் என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய கண்ணியத்தை நீ விரிவானதாக, உயர்வானதாக காட்டு. யாரும் என்கிட்ட பேச பயப்படும், யாரும் என்னிடத்திலே போர் தொடுப்பதற்கு அச்சப்பட வேண்டும், பயம் வர வேண்டும். அது மற்றவர்கள்ட்ட காட்டு, ஏன்ட்ட அடுத்தவர்கள் உள்ளத்தில் என்னை உயர்வானவனாக காட்டு. நபி அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள், எந்த அளவுக்கு தன்னை எளிமையாக ஆக்கிக் கொள்வார்கள். பால் கறப்பதற்கு வீட்டிலே பணியாட்கள் இருப்பார்கள், சாதின்கள், உறவுகள் இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே பால் கறந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களில் பார்க்கிறோம். பால் கறந்த ஆள் இருக்கு, தான் போய் கறந்திருக்கிறார்கள். கிழிந்த ஆடைகளை தானே ஊசி வைத்து தைத்திருக்கிறார்கள். சிறுவர்களை கடந்து சென்றால் அவர்களை முந்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சலாம் சொல்லி இருக்கிறார்கள். சின்னவங்க தானே, அவர் சொல்ல அல்ல, நபி அவர்கள் அவர்களை கடந்து சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சலாம் சொல்வார்கள் முந்திக் கொண்டு. யாராவது தன்னை சந்திக்க வருவதாக தெரிந்தால் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பார்கள். அந்த அளவுக்கு தன்னை பணிவானவர்களாக, எளிமையானவர்களாக காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம். எவ்வளவு பணிவான நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவ்வளவு பணிஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்ஹா இலைய அன் தவாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி அறிவித்தார். என்ன வஹி அறிவித்தார்? அன் தவாது, பணிவாக இருப்பது, பணிந்து நடப்பதற்கு எனக்கு வஹி அறிவித்தார். எப்படிப்பட்ட நபியை? சிறுவர்களுக்கு முந்தி சலாம் சொல்வார்கள், தன்னுடைய வேலையை தானே செய்வார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அன்தவாலோ, நபியே நாயகமே, நீங்கள் பணிவாக நடங்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் இருந்தாங்க. ஒரு எதிரியை கொண்டு வந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டார். இஸ்லாமிய வீரர்களால் ஒரு கைதி, எதிரி சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டார். அவர்கிட்ட வரும்போதே சொல்லி அனுப்பினார். என்ன சொன்னாங்க? நீ முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானவராக இருந்திருக்கிறாய், முஸ்லிம்களை அழிப்பதிலே நீ ஈடுபட்டிருக்கிறாய். அதனால நபி அவர்கள் உன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். உன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியாது, உன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியாது அப்படின்னு பயம் கொடுத்த உடனே அந்த ஆளு நிப்பாட்டப்பட்டிருக்கிறார். கடுமையான அச்சம், நபியை கண்டு பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள இருந்து வெளியே வர்றார். வந்து அவர் நிற்கிறார். அவரை வந்து பக்கத்தில் வந்து பார்த்தார். கைதி நிறுத்தப்பட்டிருக்கிறார். தன்னை எதிர்த்த, தன்னுடைய கொள்கையை அழிப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு கைதி. அவரை பார்த்த பொழுது அவருடைய கால்கள் அச்சத்தினால் நடுங்குகிறது, பயத்தினால நடுங்குது. நம்மளை என்ன செய்ய போறாரோ முகமது, நம்மளை என்ன செய்ய போறாரோ முகமது, பயத்தில் உடல் நடுங்குகிறது. புயல் நடுங்கின உடனே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி அவருக்கு அருகாமையில் சென்று தோளை தட்டி கொடுத்தார். 2 தோளை அப்படி தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்து, எதிரி நமக்கு பயப்படுகிறான், எதிரி நம்மை கண்டு அஞ்சுகிறான் என்பதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்காக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை கண்மணி நாயகம் அவர்கள். பக்கத்துல போய் தோளை தட்டி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன்பா பயப்படுற? ஏன் பயப்படுகிறாய்? என்னை கண்டு ஏன் அச்சப்படுகிறாய்? மான மலிக்கின், நான் அரசன் இல்லை. அரசன் என்று நினைத்துக் கொண்டாயா? கொடுங்கோலன் என்று என்னை எண்ணிக்கொண்டாயா? மான மலிக்கின், நான் அரசன் அல்ல. இந்த மக்களுக்கு நான் தலைவராக இருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறேன், இந்த மக்களை வழிநடத்த செல்லக்கூடிய தலைவராக இருக்கிறேனே தவிர நான் அரசன் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை இன்னும் ஆசுவாசப்படுத்துறதுக்கு, அந்த நடுக்கம்லாம் இன்னும் குறைகிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளை தட்டி கொடுத்த மாதிரி சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எனது தாய் யார் தெரியுமா? என் அம்மா யார் தெரியுமா? காய்ந்த ரொட்டி துண்டை தண்ணீரில் முக்கி நனைத்து சாப்பிட்ட ஏழை தாய்க்கு பிறந்த மகன் தான் இந்த முகம்மது. என்ன பார்த்து நீ ஏன் பயப்படுற? என்னை கண்டு ஏன் அச்சப்படுகிறாய்? அன்பானவர்களே, நாம் அந்த நிலையில் இருந்தால் நாம் எப்படி நடந்திருப்போம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய உயர்வு அல்லாஹ் தந்திருக்கிறார், சஹாபாக்கள் தந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதை ஒருபோதும் நபி அவர்கள் வெளிக்காட்டி யாரையும் பயமுறுத்தியதில்லை, யாரையும் அச்சப்படுத்தியதில்லை, அதை பெருமைக்காக ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடுங்கும் நிலையில் கூட எதிரியை சமாதானப்படுத்தி வைத்தார்கள் என்ற நிகழ்வை உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாருக்கும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. எந்த வரலாறு நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நபி அவர்கள் பணிவான குணம், அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமான குணம், மிருதுவான குணம். அவர் தான் நிற்கிறார், அவர் வாடகை நின்று போறார், நிக்க மாட்டாங்க. ஒரு நாள் நுகர் தொழிலுக்கு உள்ள வந்தாங்க, நுகர் தொழிலுக்கு உள்ள வேகமா நுழைகிறாங்க. உள்ள வந்தாங்க. நபியை பார்த்து இக்காமத் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பொழுது இக்காமத் சொல்லப்பட்டது. லுஹருடைய ஜமாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பை சரி செய்தார்கள். சப்பை சரி செய்கின்ற பொழுது இமாம் திரும்பி நிற்பது போல், மக்களை பார்ப்பது போல் நபி அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். காமத்து சொல்லியாச்சு. சப்பை கிழித்துக் கொண்டு வெளியே போயிட்டார். சப்பை கிழித்துக் கொண்டு வெளியே சென்றார்கள். இகாமத் சொல்லிவிட்டால் தொழுகையை உடனே தொழ வேண்டும். கற்றுத்தந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் சொன்னா நமக்கு காமத் சொன்னா உடனே தொழணும்னு? பாங்கு சொன்னால் அவகாசம் இருக்கிறது, இகாமத் சொன்னால் அவகாசம் இல்லை என்று கற்றுத்தந்த நபி அவர்களே சப்பை கிழித்துக் கொண்டு வெளியே சென்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இது என்ன வினோதம்? இது என்ன புதுமை? காமத் சொல்லிவிட்டால் தொழுகைக்கு தயாரான நிலையில் ஏன் நபி அவர்கள் வெளியே சென்றார்கள்? புதுமையாக இருக்கிறது. ஒருத்தட்டு பார்த்தாங்க, பேசுறாங்க. வெளியே நின்றவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்தாங்க. வந்து ஒண்ணு செய்யல, நேரம் திரும்பி தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டி விட்டார்கள். தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை நடத்தி முடித்து விட்டார்கள். நபி அவர்கள் திரும்பி உட்கார்ந்தாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் விலகல. ஏன் இந்த தாமதம்? ஏன் வெளியே சென்றார்கள்? இது என்ன புதுசு, புதுமை, ஆச்சரியம் தாண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்திக் கொண்டு சொன்னார்கள், தோழர்களே, நான் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது ஒருவர் வெளியே நின்றார். அவர் சலாம் சொன்னார். பதில் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் தொழுகைக்கு நடைபெற தயாரான பொழுதும் அவர் வெளியே நிற்கிறார். அவர் என்னை எதிர்பார்த்து நிற்கிறார். என்னிடத்திலே ஏதோ தேவையை எதிர்பார்த்து நிற்கிறார். என்ன அவசரமோ, ஏன் வெளியே நிற்கிறாரோ? நான் தொழுகையை முடித்து வருகின்ற வரையிலும் கால அவகாசம் அவருக்கு தாங்குமோ தாங்காதோ, பொறுப்பாரோ பொறுக்க மாட்டாரோ, என்ன சூழலோ, அதனால் வெளியே சென்று அவரின் தேவையை நிறைவேற்றிவிட்டு
தொழுகையை நடத்தினேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, எல்லா நிலையிலும் நபி அவர்கள் எந்த நிலையில் தன்னை உயர்வாக கடிந்து கொண்ட நிலையில், யாரை திட்டிய நிலையில், எந்த சூழலில் தன்னை போலவே சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். தன்னை போலவே சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். தான் இருந்தால் அந்த கட்டத்தில் என்னென்ன நடந்ததோ அந்த இடத்தில் நபி அவர்கள் இல்லை. ஆனால் இருந்தால் என்ன நடக்குமோ அத்தனையும் நடப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துல வேற எந்த தலைவரையும் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தனக்கு பின்னால் தன்னுடைய இடத்தில் அதே கொள்கை, அதே தொழுகை, அதே போர்க்களம், அதே ஜக்காத் வசூலிப்பு, அதே மக்களுடைய அரவணைப்பு, எல்லாத்தையும் நடத்துவதற்கு தகுதியானவர்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஏராளமான நிகழ்வுகள் ஜும்மாவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை பயான்களின் மூலமாக நாம் கேட்டிருப்போம். நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் பணிவின் உச்சமாக இருந்தார்கள், மன்னிப்பினுடைய உச்சமாக இருந்தார்கள், யாரையும் மன்னித்தார்கள். நபி அவர்கள் எப்படி மன்னிக்க சொன்னார்களோ, நபி அவர்கள் எப்படி பிறரை மன்னித்தார்களோ. ஃபத்ஹு மக்கா வெற்றி நடந்தது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. உள்ள நுழைஞ்ச உடனே சஹாபாக்கெல்லாம் சிலர்கள் பேசினார், இதுவரையிலும் நாம பட்ட அடிக்கு இன்னைக்கு கொடுக்கிறோம் மரண அடினாங்க. இன்னைக்கு மரண அடி கொடுப்போம், கிடைக்க போகிறது காபிர்களுக்கு என்று சொன்னார்கள். எத்தனை சஹாபாக்களை கொண்டிருக்கிறார்கள், நபி அவர்களை கொலை செய்வதற்காகத்தான் துரத்தினார்கள். எத்தனை சஹாபாக்களை பாலைவன மணலில் சுடுமணலில் கிடத்தினார்கள், தூக்கில் தொங்க விட்டார்கள், மர்மஸ்தானத்தில் ஈட்டியை கொன்றார்கள். அத்தனைக்கு இன்னைக்கு பதில் இருக்குன்னு பேசுறாங்க சஹாபாக்கள். ஆனால் இந்த செய்தி பெருமானாருக்கு வந்ததற்கு பின்னால், நபி அவர்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொன்னது? இன்றைய தினம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு உண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மன்னிப்பை, அதே எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை சஹாபாக்களுக்கும் வளர்த்தார்கள். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். உஹதுடைய யுத்தம் சொல்லி முடித்தனர். உஹதுடைய யுத்தத்துக்கு மக்கள் தயாராயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை சரி செய்கின்ற பொழுது முதியவர்கள் வர வேணாம் அப்படின்னு தடுத்தான். வயசானவங்க வர வேணாம் அப்படின்னு அந்த முதியவர்களுடைய லிஸ்டை எடுத்து அவர்களை வீட்டில் எங்க மதீனாவே இருங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பணம் தயாரி கிளம்பி போயிடுச்சு. அதுல தடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் யமான் ரலியல்லாஹு தஆலா, வயசாளி, நீண்ட வயதுக்கு சொந்தக்காரர், அவர் வயசாளி, அவரை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பொழுது படை கிளம்பி விட்டது. இவருடைய எண்ண ஓட்டம் எல்லாம் உஹது யுத்தத்தை நினைத்து உள்ள புழுங்குகிறது. சரி போவோம், இவர் முடிவு பண்ணிட்டார். இவ்வளவு வயசுக்கு பிறகு இனிமே யுத்தத்துக்கு போனா நம்ம எப்ப ஷஹீதாகுது, ஷஹீதுடைய வைப்பு அடுத்ததுலயா கிடைக்கும், இப்பவே வயசாளி தடுத்தாச்சு, இதை விட்டாலும் நமக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் வயசாயிடும். அதனால வாளை எடுத்துக்கொண்டு யுத்த களத்திற்கு சென்றார். போன இடத்துல யுத்தத்தினுடைய நிலைமை, முஸ்லிம்கள் யார் எதிரிகள் யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் குழப்பமாயிடுச்சு, உள்ளுக்குள்ள குழப்பமாயிடுச்சு. யாரு வெற்றுறதுன்னு தெரியல. அவ்வளவு குழப்பத்திலே இவர் வாழேந்தி கொண்டு யுத்த களத்துக்குள்ள நுழைகிறார். வாழை தூக்கிட்டு யுத்த களத்துக்குள் யமான் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்கள் நுழைகிறார்கள். ஷைத்தான் சத்தம் போட்டா பின்னாடி படம் வருது. ஷைத்தான் ஒரு அசரி சத்தத்தை கொடுத்தான், முஸ்லிம்களே திரும்பி பாருங்கள். பார்த்தா ஒருத்தர் வாளோட வர்றார். போன முஸ்லிம்களுடைய சிறிய படை இவரை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. கலைபரங்கள், யுத்தத்தினுடைய கலைபரத்தில் யார் முஸ்லிம் யார் எதிரி தெரியாத காரணத்தினால் இருந்த சஹாபாக்கள் கையில் வாளேந்தி வந்த போரிட வந்த ஒரு முஸ்லிமை சஹாபியை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையான தாக்குதல். தாக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் ஓடோடி வந்தார். ஓடோடி வருகிறார் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வரலாற்றிலே அவருடைய பெயர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சாஹிபு சிர் என்று சொல்வார்கள், நபியினுடைய ரகசிய காப்பாளர் ரலியல்லாஹு தஆலா. இப்ப அந்த சஹாபி ஓடி வர்றார். இத்ரகு யா அபி, இத்ரகு யா அபி, என்னுடைய தந்தையை விட்டுருங்க, என்னுடைய தந்தையை விட்டு விடுங்கள் என்று கத்தினார்.
யமானுடைய மகர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமான வெட்டுறாங்க. வெட்டுறது முஸ்லிமே. தோழர்களே, என் அத்தாவை விட்டுருங்க, ஏன் என்னுடைய தந்தையை விட்டு விடுங்கள், கத்துகிறார், கதறுகிறார். அவர் வந்து தடுப்பதற்குள் வாள் அவருடைய தலையை வெட்டி விடுகிறது. வாள் தலையை வெட்டி விடுகிறது. முஸ்லிம்களில் ஒரு சஹாபியை முஸ்லிம்களுடைய படையின் ஒரு கூட்டம் வெட்டி வீழ்த்தி விட்டது. ஆனால் சூழ்நிலையின் காரணத்தினால் வேணும் நான் செய்வேன், வேணும் என்று செய்யவில்லை. தலை வீழ்ந்துருச்சு. கை செய்யப்படுறார் மகன். எப்படி இருக்கும்? தன் மகனில் கண் முன்னே தலையின் தந்தையுடைய தலை வெட்டி வீழ்த்தப்படுகிறது. யுத்த களத்தில் எதிரிகளால் அல்ல. கை செய்யப்படுறார். கை செய்யப்பட்டு சொன்னார், எகுபிருந்தாவதற்கும் தோழர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. நபியினுடைய தோழரின் ஒரு தோழரை நீங்கள் வெட்டி வீழ்த்தி விட்டீர்களே, இதனுடைய குற்றத்தை இதற்கு அல்லாஹ் பிடிக்காமல் இருப்பானாக, இதனுடைய தண்டனையை உங்களுக்கு தராமல் இருப்பானாக என்று துஆ செய்தார். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலும் கூட குற்றம் செய்தவர்களுக்கு உண்டான சூழலை பயன்படுத்தி அதற்கு பரிகாரத்தை தேடவில்லை, மாறாக மன்னிப்பை வேண்டினார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். எப்படிப்பட்ட நிலையை தன்னிடத்தை கொண்டிருந்தால் மன்னிக்கும் மனப்பாங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தால் தன்னுடைய தோழர்களுக்கும் அப்படி ஊட்டி இருப்பார்கள். எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை மன்னிக்க, பிறரை ஏசாமல் இருக்க, பிறரை அதிகம் கண்டிக்காமல் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், வாழ்நாளில் ஒரு நாள் கூட என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீ என்று சொன்னதே இல்லை 10 வருஷத்துல. அன்பானவர்களே, இப்படி உயர்வான தன்மைகளை கொண்டவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புகளை கொடுத்து புகழ்கிறார். சிறப்புகளுக்கு பின்னாலும் கியாமத் வரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். நபியினுடைய தோழர்கள் புகழ்ந்தார்கள், வலிமார்கள் இறைநேசரை புகழ்ந்தார்கள். காலமெல்லாம் புகழ், நபியினுடைய புகழ் பரப்பப்பட்டு கொண்டே வருகிறது, சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வரிசையில் தான் இன்றைய தினம் இந்த மீலாது விழா. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நபியின் மீது சொல்லப்பட்ட ஸலவாத்துக்களை கபூல் செய்து கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இதில் ஏற்பட்ட குற்றம் குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து நபியுடைய சபாத்தை பெற்ற மக்களாக சீதை மேலான கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.